நவகலச திருமஞ்சனம், நவகலசத்தோடவே திருமஞ்சனம். பொதுவாக ஒரு கலசம்தான், ஒரே கலசம் திரைக்குள்ளே தான் திருமஞ்சனம் ஆகும். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் சேவிக்கணும் அப்படின்றதுக்காக நவகலசம் இங்கே ஆவாகனம் பண்ணி அதில் திருமஞ்சனம் ஆகி, திருமஞ்சனம் ஆனதும் ஏகாந்தம் திரையை போட்டு பெருமாளுக்கு நைவேத்தியெல்லாம் ஆகி அலங்காரம் ஆகி ரெடியானார். அப்புறம் கும்பம் எழுந்தருளை பண்ணி அதில் இருக்கிற மேலே விமானம் மூலவர் சுற்றி இருக்கிற எல்லா தெய்வங்களையும் அதில் ஆவாகனம் பண்ணி, அதுக்கப்புறம் காப்பு கட்டுறது அப்படின்ற சம்பரோக்ஷணம் வரைக்கும் நல்லபடியாக முடியணும் அப்படின்றதுக்காக பிரார்த்திச்சுட்டு எல்லா தேவதைகளையும் ஆவாகனம் பண்ணி காப்பு கட்டி அப்புறம் ஹோமம் ஆரம்பித்து இப்போது ஆழ்வார் சாதித்த பிரபந்தங்கள்லாம் சொன்னான். இப்போ மகாபூர்ணாவதி ஆகும். இந்த மகாபூர்ணாவதி ஆச்சுன்னா உடனே கும்பம் பிரதட்சிணமாக வந்து